வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3000 உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா சாதனை அறிவிப்பு. உக்ரைன் தீவிர தாக்குதல். பிரிட்டனில் சொத்து வரி உலகிலேயே உயர்வு. லேபர் கட்சியின் புதிய வரி விதிப்பால் அதிரடி மாற்றம். ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை மீது உக்ரைன் ஆளில்லா படகுகள் மூலம் அதிரடி தாக்குதல். ஜிப்ரால்டரில் அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தம். பிரிட்டனில் வெடித்த பாதுகாப்பு கவலைகள். அடுத்த உலகப் போர் கண்ணுக்கு தெரியாத போராக இருக்கும். வாழும் நோஸ்டடாமஸ் எச்சரிக்கை. மாலைத்தீவில் ஸ்கூபா டைவிங் விபத்து. 5 இத்தாலிய சுற்றுலா பயணிகள் பரிதாப பலி. நேட்டோ உறுப்பு நாடுகளுக்குள் மோதல் அபாயம். வரலாற்றின் முக்கிய பின்னணிகள். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் எல்லைக்குள்ளே உக்ரைன் ராணுவம் நடத்திய ஆழமான வான்வெளி தாக்குதலின் போது ஒரே நாளில் சாதனை அளவாக 3000 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா உரிமை கோரியுள்ளது. உக்ரைன் எல்லையிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்யாவின் முக்கிய நகரங்கள் மற்றும் எண்ணெய் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அதிநவீன மின்னணு போர்முறை தொழில்நுட்பங்கள் மூலம் இந்த ட்ரோன்கள் நடுவானில் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விழுந்த சில ட்ரோன்களின் பாகங்களால் பல குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. கியூவ் மற்றும் உக்ரைனின் பிற நகரங்கள் மீது ரஷ்யா அண்மையில் நடத்திய கொடூரமான ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே உக்ரைன் இந்த உத்தியை கையாண்டுள்ளது. போரின் ஒரு பகுதியாக இரு நாடுகளும் பரஸ்பரம் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதால் இப்பிராந்தியத்தில் பதற்றம் முன்னெப்போதையும் விட அதிகரித்துள்ளது. பிரிட்டனில் சொத்து வரி உலகிலேயே உயர்வு. லேபர் கட்சியின் புதிய வரி விதிப்பால் அதிரடி மாற்றம். பிரிட்டனில் ஆளும் லேபர் அரசு கொண்டு வந்துள்ள புதிய வரி சீர்திருத்தங்கள் காரணமாக அந்நாட்டின் சொத்து வரிகள் உலகிலேயே மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளன. நாட்டின் பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் முத்திரை கட்டணம் மற்றும் சொத்துக்கள் மீதான இதர வரிகளை லேபர் அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளது. இந்த அதிரடி வரி உயர்வால் பிரிட்டன் தற்போது வளர்ந்த நாடுகளின் கூட்டமைப்பான OECD அமைப்பில் உள்ள மற்ற அனைத்து நாடுகளையும் விட அதிக சொத்து வரி விதிக்கும் நாடாக மாறியுள்ளது. அரசின் இந்த வரி விதிப்பு நடவடிக்கையானது பிரிட்டனில் புதிய வீடுகளை வாங்குபவர்களையும் மற்றும் சொத்து முதலீட்டாளர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வரி உயர்வு நாட்டின் வீட்டு வசதி சந்தையில் தேக்க நிலையை ஏற்படுத்தக்கூடும் என்றும் புதிய கட்டுமான திட்டங்களை பாதிக்கலாம் எனவும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எனினும் பொது சேவைகளை மேம்படுத்தவும் நாட்டின் நிதிநிலையை சீராகவும் இந்த கூடுதல் வரி வருவாய் இன்றியமையாதது என்று லேபர் அரசு தனது முடிவை நியாயப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை மீது உக்ரைன் ஆளில்லா படகுகள் மூலம் அதிரடி தாக்குதல். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரைமியா பகுதியில் உள்ள ரஷ்ய கருங்கடல் கடற்படையின் புதிய இலக்குகள் மீது உக்ரைன் ராணுவம் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் ராணுவத்தின் பிரத்யேக ஆளில்லா அமைப்புகளின் படைப்பிரிவு இந்த நவீன கடல்வழி தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியுள்ளது. வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட அதிநவீன ஆளில்லா கடல்சார் ட்ரோன் படகுகளை பயன்படுத்தி ரஷ்ய போர்க்கப்பல்கள் மற்றும் கடற்படை தளங்கள் குறிவைக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் ரஷ்ய கடற்படையின் முக்கிய உள்கட்டமைப்புகள் மற்றும் சில ரோந்து படகுகள் பலத்த சேதமடைந்ததாக உக்ரைன் ராணுவ தரப்பு தெரிவித்துள்ளது. கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை குறைத்து தங்களது கடல்சார் வர்த்தக பாதைகளை பாதுகாப்பதே இந்த தொடர் தாக்குதலின் முக்கிய நோக்கமாகும். உக்ரைனின் இந்த கடல்சார் ட்ரோன் உத்திகள் பாரம்பரிய கடற்படை இல்லாத போதிலும் ரஷ்யாவின் பிரம்மாண்ட கடற்படைக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. ஜிப்ரால்டரில் அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தம். பிரிட்டனில் வெடித்த பாதுகாப்பு கவலைகள். பிரிட்டிஷ் எல்லைக்குட்பட்ட ஜிப்ரால்டர் துறைமுகத்தில் அமெரிக்காவின் அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் பாதுகாப்பு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பலில் மேற்கொள்ளப்படும் வழக்கமான பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் உள்ளூர் மக்களுக்கு அணுசக்தி கதிர்வீச்சு அபாயத்தை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகிறது. ஜிப்ரால்டர் பகுதியில் போதிய அணுசக்தி பாதுகாப்பு உள்கட்டமைப்புகள் இல்லாத சூழலில் இத்தகைய கப்பல்களை அனுமதிப்பது ஆபத்தானது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர்.
அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இடையேயான ராணுவ உத்திசார் ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகவே இந்த நீர்மூழ்கி கப்பல் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அவசர கால பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் என்ன என்பது குறித்து பிரிட்டன் அரசு தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை என தன்னாட்சி அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. சர்வதேச அளவில் கடல்சார் பாதுகாப்பு பதற்றங்கள் அதிகரித்துள்ள வேளையில் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் வருகை இப்பிராந்தியத்தில் கூடுதல் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த உலகப் போர் கண்ணுக்கு தெரியாத போராக இருக்கும். வாழும் நோஸ்டடாமஸ் எச்சரிக்கை. வாழும் நோஸ்டடாமஸ் என்று அழைக்கப்படும் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ஜோசப் சாலோம் உலகின் அடுத்த பெரிய மோதல் கண்ணுக்கு தெரியாத அதிநவீன போராக இருக்கும் என எச்சரித்துள்ளார். இந்த அடுத்த கட்ட போரானது பாரம்பரிய ஆயுதங்களையோ அல்லது அணுவாயுதங்களையோ கொண்டிருக்காமல் முற்றிலும் டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலானதாக இருக்கும் என்று அவர் கண்டித்துள்ளார். இணைய தாக்குதல்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்கள் மூலம் உலக நாடுகளின் கட்டமைப்பு முடக்கப்படும் அபாயம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது கண்ணுக்கு தெரியாத போர் உலகளாவிய விநியோக சங்கிலி, தகவல் தொடர்பு மற்றும் நிதி அமைப்புகளை முற்றிலுமாக சீர்குலைத்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உலகளவில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் மற்றும் செயற்கைக்கோள் முடக்க அச்சுறுத்தல்கள் இவரது இந்த திகைப்பூட்டும் கணிப்பை மெய்ப்பிப்பது போல் அமைந்துள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். நாசமடையும் ஆயுத போர்களை விட இத்தகைய கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் போர்கள் மனித சமுதாயத்திற்கு மிக ஆபத்தானவை என்றும் நாடுகள் இப்போதே விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாலைத்தீவில் ஸ்கூபா டைவிங் விபத்து, 5 இத்தாலிய சுற்றுலா பயணிகள் பரிதாப பலி. மாலைத்தீவின் வாவு அட்டோல் கடல் பகுதியில் ஸ்கூபா டைவிங் எனப்படும் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 5 இத்தாலிய சுற்றுலா பயணிகள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் ஆழத்தில் உள்ள ஆபத்தான நீருக்கடியில் இருக்கும் குகைகளை ஆராய முயன்ற போது இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 4 இத்தாலியின் ஜெனோவா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் பேராசிரியர், அவரது மகள் மற்றும் 2 ஆராய்ச்சியாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாலைத்தீவில் சாதாரண பொழுதுபோக்கு நீச்சலுக்கு 30 மீட்டர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிகளுக்கு புறம்பாக இவர்கள் ஆழமான பகுதிக்கு சென்றதே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குகைக்குள் சிக்கிய இத்தாலியர்களின் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மாலைத்தீவு இராணுவத்தைச் சேர்ந்த மஹூதி என்ற வீரரும் வான் அழுத்த குறைவு நோய் பாதிப்பால் உயிரிழந்துள்ளார். நேட்டோ உறுப்பு நாடுகளுக்குள் மோதல் அபாயம், வரலாற்றின் முக்கிய பின்னணிகள். கூட்டு பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட நேட்டோ அமைப்பில் உள்ள சில உறுப்பு நாடுகள் வரலாற்று ரீதியாக தங்களுக்குள் போரிடும் நிலைக்கு மிக நெருக்கமாக சென்றுள்ளன. சைப்ரஸ் தீவு விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட இராணுவ மோதல் நேட்டோவின் 2 முக்கிய உறுப்பினர்களை நேரடி போரின் விளிம்பிற்கு தள்ளியது. வட அட்லாண்டிக் கடலில் மீன்பிடிக்கும் உரிமை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நேட்டோவை விட்டு வெளியேறுவதாக ஐஸ்லாந்து மிரட்டல் விடுத்தது. சர்வதேச கடற்பகுதியில் மீன்பிடி எல்லை முரண்பாட்டால் ஸ்பானிய படகுகள் மீது கனடா துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் இரு நாட்டு கடற்படைகளும் நேருக்கு நேர் மோதின. வியட்நாமில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை பிரான்ஸ் போன்ற நாடுகள் கடுமையாக எதிர்த்ததால் நேட்டோ கூட்டணியில் தற்காலிக அரசியல் விரிசல் ஏற்பட்டது. இத்தகைய உள்நாட்டு பூசல்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு பதற்றங்கள் அனைத்தும் கூட்டு பாதுகாப்பு விதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்த்து வைக்கப்பட்டுள்ளன.